யங்ஸ்டர்ஸுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவனும் அப்பா அம்மா கூட தான் வளர்றான், தாத்தா பாட்டி கூட தான் வளர்றான், அவனுக்கும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி தான் வளர்க்குறாங்க. ஸோ ஃபார் மீ எனக்கு இப்போ நான் எப்படி சொல்றது, அவனுக்கும் அது ஃபேமிலிக்கு ஒர்க் ஆகுதுன்னா அது அவனுக்கும் ஒர்க் ஆகுன்றதான் என்னோட பிலீஃப். இட்ஸ் நாட் லைக் அவன் தனியாவே க்ரோ பண்றான், இதெல்லாம் என்ன எமோஷன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு ஜோன் அவன் இல்லை. ஸோ எனக்கு என்னன்னா அவனும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா தான் நான் பாக்குறேன். ஸோ இவனுக்கு இப்படி பண்ண ஒரு டபுள் மீனிங்ல டைலாக் வச்சு தான் ரசிப்பான், இல்ல இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்படின்றது நான் கேட்டகரைஸ் லைக் இப்படி பிரிக்கவே இல்லை. நான் பார்த்தது என்னன்னா, ஓகே இது வந்து இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், இந்த விஷயம் வந்து அவன் வீட்டுல இருந்திருப்பான்ல, அவனும் சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வளர்றான், அவனோட ஃபேமிலி சர்க்கிள் ஒன்று இருக்கு, அது கூட வளர்றான். அப்போ அந்த எமோஷன்ஸ் அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சா போதும். இது அவன் ஃபீல் பண்ணணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. அது அவன் ஓகே இது அண்டர்ஸ்டாண்டபிள், இந்த என்ன நடக்குது எனக்கு அது புரிஞ்சா போதுன்றதான் நான் பாக்குறேன். சோ எனக்கு அந்த பயம் இல்ல சார், சுத்தமா இல்ல. அது ஒண்ணு இல்ல. பட் தேர் இஸ் ஆல்சோ சம்திங் that there is this other film industry is filled with like நிறைய பேர் இது சொல்லுவாங்க, இல்ல everybody has a belief that அதுதான் நம்ம வீட்டுல நடக்குது இல்ல, நான் ஏன் போய் தியேட்டர்ல போயிட்டு எதுக்கு அதே விஷயத்த பார்க்கணும் சார்? அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சார். இல்ல நான் என்ன பாக்குறேன்னா, இப்போ அந்த விஷயம் இருக்குல்ல, வீட்டுல நடக்கிற ஒரு விஷயத்த அது மோர் கனெக்டபிள் ஃபேக்டரா நான் பாக்குறேன். இப்போ எனக்கு இப்ப எப்படி சொல்றது, நான் ஒரு ஃபேமிலி கதை பண்றேன், அந்த ஃபேமிலி உள்ள வரப்பவே ஒரு பெரிய கிரௌடு, அதுல ஒரு பெரிய கிரௌடு இன்வால்வ் ஆகுது. அப்போ எனக்கு என்னன்னா, இப்ப நான் அப்படியே வீட்டுல நடக்கிற ஆடியன்ஸ் நான் சொல்ல வரேன். சோ நான் என்ன சொல்றேன், வீட்டுல நடக்கிறத நான் அப்படியே இங்க படமா பண்ணல, அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. சி நான் என்ன பண்ண விரும்புறேன்னா சார், எப்பவுமே வாண்ட் நீட்னு ரெண்டு விஷயம் இருக்கு சார். கரெக்டா ஒரு கதை நம்ம எழுதும் போதே இது இந்த கதைக்கு தேவை வாண்ட்ன்றது வேற, ஓகே இதுல வந்து ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் வேணும்ன்றது வேணும், ஆனா இந்த கதைக்கு இது தேவைன்னு ஒண்ணு இருக்கு. சோ நான் தேவைகளை முக்கியமா பண்ணிடுவேன். செகண்ட் விஷயம் வாண்ட், இப்ப நான் இந்த நீட எப்படி ஆடியன்ஸ்க்கு நான் என்ஜாயபிளா நான் மாத்த முடியும். எனக்கு இதுதான் வேணும் இந்த பிளாட்ல. இப்ப நான் வந்து நினைச்சா இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல சம டான்ஸ் ஒன்று போட்டு இந்த இடத்துல பண்ணலாம், பட் எனக்கு இந்த கதைக்கு அது தேவையில்ல. எனக்கு கதைக்கு வந்து இப்படி ஒரு சீரியஸான ட்ராக் போகணும், அந்த சீரியஸான ட்ராக்கை நான் எப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு என்ஜாயபிளா மாத்தணும்ன்றதான் நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. சோ அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலியில எனக்கு நடந்துச்சு. இப்போ எனக்கே வந்து தெரியும் இந்த சீன் வந்து ஓகே ரொம்ப டிராமட்டிக்கா போகுது அப்படின்றப்போ நான் ஓகே இதை எப்படி எனக்கு அந்த எமோஷனல் கன்வே பண்ணும், அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த ஃபீலையும் உடச்சிடணுன்றதான் என் மைண்ட்ல இருக்கும். ஸோ அது அப்படிதான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணேன். அதுக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் லைக் நான் என்னோட கண்டென்ட்ல நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா தான் இருந்தேன். இதுல எங்கேயுமே டிபேட் ஆகிக்கூடாதுன்னு நினைச்சேன். அதே சமயம் இந்த கண்டென்ட்டை நான் என்ன சொல்ல வரமோ அதை ஃபன்னான ஒரு வகையில சொல்லிடணும். அது ஸோ தட் எனக்கு வந்து அந்த ரீச் அதிகமா கிடைக்கும்ன்றதுதான். எனக்கு எந்த தடவை எல்லாருமே நம்ம படம் பண்றத எல்லாரும் பார்க்கணுன்றதுதான் விருப்பப்படுவோம். ஸோ அதுக்கு பண்ணதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி.